நல்லா இருக்கீங்களா? ஸோ என்ன ஞாபகம் இருக்கா? நீங்க 6th இருந்து 7th ஸ்டாண்டர்டுக்கு போயிருப்பீங்க இப்போ. ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போற டாபிக் ஃபானிக்ஸ். இப்போ ஃபானிக்ஸ்னா என்ன? எதுக்கு நம்மளுக்கு ஃபானிக்ஸ் தேவை? ஓகே. ஸோ ஃபானிக்ஸ்னா உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் இங்கிலீஷ் கத்துக்கணும்னா உங்களுக்கு அதோட சவுண்ட்ஸ் ஒலிகள் தெரிஞ்சா, அந்த வார்த்தைகளோட ஒலிகள் தெரிஞ்சா அதை எல்லாமே கூட்டி உங்களால கண்டிப்பா படிக்க முடியும் இங்கிலீஷ் வெரி ஈஸிலி. ஓகே. ஸோ இப்போ சவுண்ட்ஸ் நீங்க சின்ன வயசுல இருந்தே ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படி படிச்சிருப்பீங்க. பட் அந்த சவுண்ட்ஸ்ன்றது இப்பவும் நிறைய ஸ்கூல்ஸ்ல ஃபோனமிக் அவேர்னஸ் இருக்கணும்னால அந்த A to Z சிங்கிள் சவுண்ட்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபானிக்ஸ் மேல அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்றது இல்லை. பட் நீங்க ஃபானிக்ஸ் ஃபுல்லா கத்துக்கிட்டீங்கன்னா உங்க முன்னாடி ஒரு +2 புக் இல்ல நியூஸ் பேப்பர் எது முன்னாடி வந்தாலும் உங்களால கண்டிப்பா அதை வாசிக்க முடியும். ஆல்ரைட். ஸோ இப்ப நம்ம ஃபானிக்ஸ் ஏன் வேணும்ன்றது ஒரு உதாரணத்தை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆல்ரைட். இப்போ நீங்க இங்கிலீஷ்ல எப்படி? இப்போ தமிழ்ல நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கடவுள். ஓகே, அப்ப எப்படி எழுதுருவீங்க நீங்க? கா ட உ இல். இப்படித்தானே எழுதுவீங்க. கடவுள் அப்படித்தானே எழுதுவீங்க. அப்போ இது க, இது ட, இது ஊ சேர்ந்தா ஊ, அப்புறம் இது லக்கு மேல புள்ளி வச்சிருந்தா இல்லுன்னு சொல்றீங்க. சோ இதோட சவுண்டு, அந்த வார்த்தைய என்ன நம்ம உச்சாரணிக்குமோ அதுதான் அதோட சவுண்டு. பட் இங்கிலீஷ்ல இப்ப கடவுள நம்ம என்ன எழுதுவோம்? காட்னு சொல்லுவோம். அப்போ நம்ம இதை எப்படி படிக்கிறோம்? GOD, காட் எப்படி படிக்கிறோம்? GOD. ஆனா சொல்லும் போது காடு. ஆனா உச்சாரிக்கும் போது ஜியோட சவுண்ட் என்ன வந்தது? க. ஓட சவுண்ட் என்ன வந்தது? ஆ. டியோட சவுண்ட் என்ன வந்தது? டு. க ஆடு, காடு அப்படி வருது. ஆனா சொல்லும் போது ஸ்பெல்லிங் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்படி ஜிஓடி காட், ஜிஓடி காட் அப்படின்னு. அதனால நிறைய ஸ்பெல்லிங் மெமரைஸ் பண்ண முடியல அப்படின்னு இருக்கும்போது புதுசா ஏதாவது ஒரு வார்த்தை வரும்போது நம்மளால அதை வாசிக்க முடியல, படிக்க முடியல. புரியுதுங்களா? ஆனா நம்மளுக்கு இப்போ இதோட இதுக்கு ஜிக்கு சவுண்ட் க, ஓக்கு ஆ, டிக்கு டு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சா, இப்போ சப்போஸிங் கார்டன் இப்போ ஒரு LKG ஸ்டூடெண்ட் இருக்கட்டுமே, அவங்க எல்லாருக்குமே இந்த சொற்கள் ஓட நான் சவுண்ட் சொல்லி கொடுத்துட்டேன்னா அழகா குழந்தை இது க ஆ டு, க ஆ டு, க ஆ கா டு அப்படி பிளெண்ட் பண்ணி அந்த LKG குழந்தை கூட அதை படிக்க முடியும். கரெக்ட் தானே? அதை தான் நம்ம இப்ப படிக்க போறோம். All right. So what are we going to do? We are going to learn the sounds of all the letters. Sounds of all the alphabets ன்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷ்ல ஒரு ஆல்பபெட் தான் இருக்கு. என்னது? ஒரு ஆல்பபெட் தான் இருக்கு. இது மொத்தமா சேர்த்து அது ஆல்பபெட். அந்த ஒவ்வொரு ஆல்பபெட்லயும் இது தனிப்பட்ட முறைவான ஒரு லெட்டர்ஸ், சொற்கள்னு தமிழ்ல சொல்றீங்க. கரெக்டா? ஸோ இது A லெட்டர், B, C, D. அதனால தான் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அப்படியெல்லாம் நம்ம சொல்லி பழக்கம். வி டோன்ட் சே கேபிட்டல் ஆல்பபெட், ஸ்மால் ஆல்பபெட் அப்படி சொல்லக்கூடாது. அது தப்பு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இங்கிலீஷ்ல எத்தனை இந்த ஆல்பபெட் இருக்கு? ஒரு ஆல்பபெட் தான் இருக்கு. அந்த ஒரு ஆல்பபெட்ல மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? 26 லெட்டர்ஸ் இருக்கு. அந்த 26 லெட்டர்ஸ்ல உங்களுக்கு 5 வாவல்ஸா இருக்கு, மத்தது 21 கான்சோனன்ஸா இருக்கு. கரெக்டா? தமிழ்ல உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதுதான் இங்க உயிர் மெய் எழுத்துக்கள்னா உயிர் எழுத்தையும் மெய் எழுத்தையும் சேர்த்தானதான் உயிர் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு வரும். கரெக்டா? சோ அதை தான் நம்ம இப்ப இங்கிலீஷ்ல இந்த உயிர் மெய் எழுத்துக்கள் எல்லாம் இங்கிலீஷ்லயும் இருக்கு. ஆனா நம்ம அதை மேல ஃபோக்கஸே பண்ணதில்லை. ஒரு வவலும் கான்சனன்ட் சேர்ந்தா எப்படி வவல் சவுண்டு மாறும், ஒரு 2 வவல் சேர்ந்தா எப்படி சவுண்டு மாறும், இதெல்லாம் தான் நம்ம படிக்க போறோம். ஆல்ரைட். ஸோ கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஃபானிக்ஸ் ஏன் வேணும்? நம்ம ஒவ்வொரு லெட்டரோட சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். அந்த சவுண்ட்ஸ் தெரிஞ்ச பிறகு நம்ம அதை கூட்டி படிக்க போறோம். கூட்டி படிச்சால் இன்னைக்கு சிங்கிள் சவுண்ட்ஸோட ஆரம்பிக்க போறோம். போக போக டபுள் சவுண்ட்ஸ்க்கு, ட்ரிபிள் சவுண்ட்ஸ், அந்த மாதிரி ட்ரிபிள் சவுண்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு.
All right, so let me proceed to the first sound. Concept என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? So இதுதான் இங்கிலீஷ் ஆல்பபெட். இந்த ரெட்ல இருக்கிறதெல்லாம் தான் vowels, மற்றது எல்லாமே consonants. All right, so நான் போர்டை ரப் பண்றேன். இது பேசிக் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ லெட்ஸ் ப்ரொசீட் ஃபர்தர். ஸோ நம்ம வந்து என்னைக்குமே சவுண்ட்ஸ் எழுதணும்னா சவுண்ட்ஸ் எழுதும் போது இப்போ முதல் சவுண்டு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுதான் முதல் சவுண்ட். அப்ப இது வந்து இதுக்கு பெயர் வந்து எஸ், ஆனா இதோட சவுண்ட் வந்து ஸோ சவுண்ட் எழுதும் போது நம்ம இப்படிதான் அந்த லைனுக்குள்ள எழுதணும்னா அர்த்தம். நான் அதோட சவுண்ட் பத்தி பேசுறேன். ஸோ அதோட சவுண்ட் என்னது? எஸ் ஓட சவுண்ட் வந்து என்ன சவுண்டு? சொல்லக்கூடாது, வெறும்னே அப்படிதான் சொல்லணும். ஓகே, சோ இதுதான் வந்து எஸ். எஸ் எஸ் ஓட சவுண்ட் வந்து சொல்லக்கூடாது, வெறும்னே. சப்போஸிங் உங்களுக்கு இந்த சவுண்ட் மறந்து போச்சுன்னா அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா எஸ் ஃபார் ஸ்னேக், எஸ் ஃபார் சேட் அப்படி நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, சேட். அப்போ சேடுன்னு சொல்லும் போது உங்களுக்கு முதல் சவுண்ட் என்ன வருது? சேடு சவுண்டு தானே வருது. வருதா இல்லையா? ஓ இது மாதிரி இது பாருங்க, ஸ்னேல். ஸ்னேல் சொல்லும் போது என்ன ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்தது? ஸ்னேல். அந்த முதல் ஒலி கேக்குது இல்லையா, அதுதான் அதோட சவுண்டு. ஸ்னேல், சன், சன், ஸ்னேக், ஸ்பைடர். ஓகேங்களா? ஸோ இத்தனை உதாரணம் கொடுத்துட்டேன் நான். ஸோ உங்களுக்கு இந்த ஆரம்பிக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஸோட சவுண்டை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை கொஞ்சம் பிளேவே மெத்தட்ல ஆக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு லெட்டரோட பெயர் தெரிஞ்சுக்க போறோம், சவுண்ட் தெரிஞ்சுக்க போறோம், அப்புறம் ஆக்ஷனும் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதோட பெயர் என்னது? எஸ். இதோட சவுண்ட் என்னது? இதோட ஆக்ஷன் வந்து நம்ம கையில ஒரு பாம்பு மாதிரி வச்சுக்கிட்டு காத்துலயே ஒரு எஸ் எழுதணும். எஸ் எழுதுங்க. என்ன பண்ணுவீங்க? இப்படி வந்துட்டு எஸ் அப்படின்னு எஸ் எழுதுங்க. அதுதான் அதோட ஆக்ஷன். சோ நான் இதுல எதுவுமே டவுட் இல்லையே இல்லையா? இது வந்து இதோட பெயர் வந்து எஸ், சவுண்ட் வந்து அப்புறம் ஆக்ஷன் வந்து கையில பாம்பு மாதிரி வச்சுட்டு ஒரு எஸ் கையிலேயே வரையணும். ஆல் ரைட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சவுண்ட் உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் நான் நம்புறேன். நம்ம அடுத்த சவுண்டுக்கு போக போறோம், விச் இஸ் அ வாவல். ஸோ இது இந்த எஸ்ன்றது என்னது? ஒரு கான்சனன்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்த சவுண்டுக்கு போக போறோம் நம்ம, அதாவது ஒரு வவலுக்கு படிக்க போறோம். ஆல்ரைட், வவல் ஃபர்ஸ்ட் ஏ வவல படிக்க போறோம். அதோட பெயர் வந்து ஏ, அதோட சவுண்ட் வந்து அஹ். அஹ் இது பாருங்க, இதுதான் ஏ. இப்போ நம்ம ஏப்பிள்னா சொல்றோம், ஏன்ட்டுனா சொல்றோம் இல்லையே. நம்ம ஆப்பிள். அப்ப என் வாய் எப்படி போச்சு? மேல இங்க எப்படி பாருங்க, ஆப்பிள், ஆண்ட், ஆலிகேட்டர், ஏரோப்ளேன். ஸோ எல்லாத்துக்குமே என் வாய் எப்படி போச்சு? சொல்லும் போது இப்படி மேல போச்சு. இப்படி போல ஏப்பிள் ஏன்ட்டு நம்ம சொல்றது இல்ல, ஆப்பிள், ஆண்ட். ஸோ என் வாய் எப்படி போச்சு? இந்த மாதிரி மேலதான் போகும். ஓகேங்களா? ஸோ ஃபோனிக்ஸ்ல வவல் சவுண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா வேர்ட்ஸ்லயும் வாவல்ஸ் கண்டிப்பா வரும், வவலோட சவுண்ட் கண்டிப்பா வரும். ஸோ அந்த சவுண்ட்ஸை தப்பா உச்சாரிச்சோம்னா உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி கூட்டி படிக்கும் போது அது தப்பான வார்த்தையா தான் படிக்க வரும். ஸோ வாவல் சவுண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட பெயர் வந்து ஏ, அதோட சவுண்ட் வந்து ஆ. உங்களுக்கு மறந்து போச்சுன்னா நீங்க இந்த மாதிரி சொல்லி பார்த்துக்கோங்க, ஆப்பிள் ட்ரீ, ஆ தான் ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்துடுது. அடுத்ததாக ஆக்ஸ், அடுத்ததாக ஆண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஆலிகேட்டர் அப்படின்னு நிறைய உங்களுக்கு நீங்க சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கும் ஒரு ஆக்ஷன் இருக்கு. கையை எப்படி வச்சுக்கோங்க, ஒரு ஆண்ட நடக்கிற மாதிரி நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு சவுண்ட்ஸ் கத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், செகண்ட் ஒன் இஸ் ஆ. ஆல்ரைட், இப்போ மூணாவது சவுண்டுக்கு நம்ம போக போறோம். ஆல்ரைட், மூணாவது திருப்பி ஒரு கான்சனன்ட். என்னது? ஒரு கான்சனன்ட். கத்துக்கலாமா மூணாவது ஒரு சவுண்டு?
மூணாவது சவுண்டுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கூட்டி படிச்சு ஒரு வார்த்தை வருதான்னு பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஆல் ரைட், லெட்ஸ் சி. ஸோ மூணாவது வந்து அதோட சவுண்ட் வந்து அதோட பெயர் வந்து டி. அதோட சவுண்ட் வந்து டே சொல்லக்கூடாது, வெறும்னே அப்படிதான் சொல்லணும். ஓகே, ஸோ திஸ் சவுண்ட் இஸ் அப்போ டைகர். டைகர் மறந்து போச்சு உங்களுக்குன்னா டி ஃபார் டைகர் அப்படி சொல்லும் போது டைகர். ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வந்தது? டார்டிஸ். டார்டிஸ். டென்னிஸ். ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? ஆல்ரைட், டைகர், டார்டிஸ், டென்னிஸ். ஆல்ரைட், எஸ். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். சவுண்ட் டேக்கும் ஆக்ஷன் இருக்கு. கையில ஒரு டென்னிஸ் பேட்டை வச்சுக்கோங்க, அப்புறமா இப்படி பண்றது தான் ட ஆக்ஷன். புரியுதா? ரைட், ஆல் ரைட். ஸோ டைகர், டார்டிஸ், டென்னிஸ். அப்போ மறந்து போச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டைகர். அப்போ ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது? ரைட், டைகர். ஆல் ரைட், எஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ நான் ஆக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லி கொடுத்தேன், இப்போ நான் போர்டில் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து இப்போ அடுத்த சவுண்ட் நம்ம கத்துக்கினது வந்து ஆ, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கத்துக்கினது வந்து ட். இப்போ இந்த மூணு சவுண்டும் கூட்டி படிச்சா என்ன வார்த்தை வருது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மூணு சவுண்டுமே கூட்டி படிச்சு ஒன்னா கூட்டி படிச்சோம்னா, தனித்தனியா சொல்லும் போது இது ஸ், இது ஆ, இது ட். அதை கூட்டி படிக்கும் போது எப்படி வருது? நம்ம கூட்டி படிக்க பாப்போமா? ஸ், ஆ, ட். அப்ப இங்க மூணு சவுண்ட்ஸ் இருக்கு. ஸ், ஆ, ட். ஸ், ஆ. சா, சா, ட். சாட். புரியுதா எப்படி கூட்டி படிச்சேன்? ஸ், ஆ, சா, ட். சாட். ஸோ இப்படிதான் கூட்டி படிக்கும் போது ஒன்னா படிக்கும் போது அது என்ன வந்தது நம்மளுக்கு? சாட். ரைட், ஓகே. ஸோ இப்போ என்னெல்லாம் எழுதலாம் இங்க? இன்னும் ரெண்டு டூ லெட்டர் வேர்டு என்னவா எழுதலாம்? ஆட், ஆட், ஆஸ், ஆஸ் எழுதலாமா? ஆஸ் எழுதலாம், இதுல ஆட் எழுதலாம், சாட் எழுதலாம். ஸோ மூணு சவுண்ட்ஸ் கத்துட்டு நம்ம மூணு வார்த்தை எழுத முடியுது. ஓகேயா? ஸோ இண்டிவிஜுவலா ஒரு ஒரு சவுண்ட் அது நம்மளால மூணு வார்த்தைகள் எழுத முடியுது. ஓகே, இது இண்டிவிஜுவலா இருக்கும் போது சவுண்ட்ஸ், அதை கூட்டி சேர்ந்து படிக்கும் போது ஒரு வேர்டா ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? ரைட், ஆல் ரைட். ஸோ ஷெல் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட்? எஸ், கேன் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட்? ஸோ புது சவுண்ட் கத்துக்கலாமா இப்போ? ஸோ கடகடன்னு இன்னும் ஒரு 6 சவுண்ட் கத்துக்கிட்டு ஒரு ரூலும் பார்ப்போம். And then we will proceed further. All right. So we'll go to the next sound. Next sound again is a consonant. So let's proceed further. So till now, what sounds we have learned? S, A, and T. Now we are going to learn one more vowel. It is, which is the vowel. The name of this letter is I, but it makes sound eh. So தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இ, ஈ இருக்கு. ஸோ இது அந்த ஸ்மால் ஈயும் இல்ல, இலை ஈயும் இல்ல, ஈயும் இலை இல்ல, அதுக்கும் பாதி ஷார்ட்டா சொல்லணும். ஓகேங்களா? விளங்குதா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஓகே, இங்க பாருங்க. இது வந்து the name of this letter is I and the sound of this is eh. ஷார்ட்டா சொல்லணும். நம்மளோட தமிழ் நான் சொன்ன மாதிரி ஈயும் இல்ல, ஈயும் கிடையாது. அந்த சின்ன ஈலே கொஞ்சம் பாதியா சொன்னா எப்படி இருக்கும்? அதை தான் நம்ம இங்க சொல்லணும். ஆல்ரைட், ஸோ ஏ. ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ மறந்து போச்சுன்னா இக்லூ, இந்தியா, இன்ஜெக்ஷன் சொல்லலாமா? இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறந்து போச்சுன்னா உள்ள ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் சொல்ல வேர்ட்ஸ் சொன்னீங்கன்னா அதோட சவுண்ட் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஆல் ரைட், ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ரைட், so let's proceed further. Now what we can do is we can definitely write more words, isn't it? Now what word you can write? Tell me. It.
Can you write it? Is. Yes. Then what you can write? Sit. So sit is the present tense. உட்காரு, உட்கார்ந்தான், உட்கார்ந்த past tense அப்படின்னு சொல்லும் போதுதான் sat, sat, sit, sat. All right, sit, sat, right? So how we learned more words. வேற என்ன எழுதலாமா? வேற ஏதாவது வார்த்தை எழுத முடியுமா? ட்ரை பண்ணுங்க. So this is what we can write now. So இப்போ நம்ம இந்த வார்த்தை எல்லாத்துலயும் நம்ம இதால 2 letter word 2 எழுத முடியுது. at, as, sat, sit என்ற வார்த்தை எழுத முடியுதா? நீங்க வேணா சிஸ்டரோட ஷார்ட் ஃபார்ம் சிஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதை கூட நீங்க எழுதலாம். சிஸ், ஹாய் சிஸ், ஹவ் ஆர் யூ அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்லி பார்த்திருப்பீங்க. சிஸ்டரோட ஷார்ட் ஃபார்ம் சிஸ். ஸோ அதை கூட நம்ம எழுதலாம். கரெக்டா? ஸோ கேன் ஐ ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் ஒன்? ஸோ இதோட ஆக்ஷன் வந்து ஒரு விரலை இப்படி வச்சுட்டு ஏ ஏ ஏ ஏ அப்படின்னு பண்றது தான் அதோட ஆக்ஷன். All right, so I'll proceed to the next sound. A sound நம்ம முடிச்சிட்டோம். All right, so அடுத்ததாக இப்போ வந்து ஒரு consonant பார்க்க போறோம், which is the P. P என்று அதோட பெயர், P என்று அதோட பெயர். அதை வந்து P P P P pan, P P P P parrot, P P P P pen. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்களா, parrot, pen, pan, p, pan, p, p. ஸோ அதை பேன் சொல்லக்கூடாது, வெறும்னே p, p, p அப்படின்னு சொல்லணும். அப்போ அதோட ஆக்ஷன் வந்து ஒரு மயில் மாதிரி இப்படி நம்ம கையில பண்ணணும். p, 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 p. ஸோ நம்ம அடுத்ததாக சவுண்ட் என்ன பார்த்தோம் இப்போ? p, 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 p. இங்க எழுதிடுறேன். All right, p, 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 p. Yes. So we have got மொத்தம் இப்ப எவ்வளவு 5 sounds பார்த்துட்டோம். இப்ப நீங்க என்ன பாருங்க, இப்ப என்னெல்லாம் வேர்ட்ஸ் எழுதலாம் சொல்லுங்க. என்ன எழுதலாம்? டிப் எழுதலாமா? இங்க எழுதுறேன். டிப். இத பிட் ரிவர்ஸ் பண்ணனா பிட் எழுதலாமா? இப்ப நான் ஒரு ஆக்ஷன் பண்றேன். நான் எந்த வார்த்தை பத்தி பேசுறேன் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது பாருங்க, டக்கு என்ன ஆக்ஷன்? டென்னிஸ் பேட். இது என்னது? அப்புறமா எதை பத்தி பேசுறேன் நானு? வெரி குட். டேப். வெரி குட். பாருங்க, டேப். ரைட்? Tap. Tit for tat. Tit, tat. Right? Pat, sat. எல்லாமே பண்ண பிட், டிப். அப்புறம் வேற என்ன எழுதலாம்? டேப் எழுதிட்டோமா? பேட் எழுதலாமா? இதோட ரிவர்ஸ் at, pat. ஸோ பாருங்க, இப்போ நம்ம 5 சவுண்டு கத்துக்கிட்டு நம்மளால இவ்வளோ வேர்ட்ஸ் நம்மளால எழுத முடியுது. இது கூட எழுதலாம். இங்க பாருங்க, சிப். பாட்டில சிப் பண்ணி குடிக்காதீங்க, கடிச்சு குடிக்காதீங்க தண்ணிய அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ சிப். ரைட்? எஸ். வேற ஏதாவது எழுதலாமா? எழுதலாமே. இது படிங்க, நீங்களே கூட்டி படிங்க. இப்ப இத 2 கான்சனன்ட் பக்கத்துல வரும்போது பார்த்து கூட்டணும். சேன்னு படிச்சுட்டோம், சப்பாயிட்டன்னு தப்பா படிக்க வரும். அப்ப இது வந்து என்னது நான் சொன்னேன்? அப்புறம் அப்படி படிக்க கூடாது. துப்பினான். இங்க துப்ப கூடாது. டோன்ட் ஸ்பிட் ஆன் த வால்ஸ் அப்படி நீங்க போர்டு எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸ்பிட்டோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ஸ்பாட். he spat on the walls. அவன் வால்ல துப்பினான். ஸ்பிட், ஸ்பாட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இன்னொரு லாஸ்டா ஒரு சவுண்ட் இன்னைக்கு கத்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஆல் ரைட். ஸோ இன்னொரு ஆக்டிவிட்டி என்ன? இப்போ லாஸ்டா இன்னொரு சவுண்ட் என்னன்னா, நம்ம என் என்ற சத்தத்தை நம்ம பார்க்க போறோம். என் என்ற சத்தத்தை பார்க்க போறோம். ஆல் ரைட். ஓகே. என் ஃபார் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஃபார் என்ன பண்ணலாம்? ஓகே, இங்க பாருங்க. அத வந்து நன்னு சொல்லக்கூடாது, ன்றதா சொல்லணும். ஓகே,
பாருங்க. நெட், நோஸ், நெஸ்ட், nest, net, nose, nest. ஓகேயா? புரியுதா? தான் சத்தம் வருது. நான்னு சத்தம் எங்கேயுமே வரல. நாட்னு நம்ம சொல்றது இல்ல. நாசோ நாசோ அப்படி சொல்றது இல்ல. ம் ஆஸ், நோஸ், ஓஸ், ஓன்னு சத்தம் வருது. அது அப்புறமா நான் உங்களுக்கு 2 வவல்ஸ் வர்றது எப்படி படிக்கணும் நான் சொல்லி தருவேன். நோஸ், நெட், நெஸ்ட் அப்படின்ட்டு தான் சவுண்ட் வருது. ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம இன்னொரு சவுண்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம், விச் இஸ் த இப்போ 6 சவுண்ட்ஸ் நம்ம கத்துக்கிட்டோம். இப்போ நீங்க என்னெல்லாம் எழுதலாம்? டின் எழுதலாமா? பின் எழுதலாமா? சின் எழுதலாமா? எழுதலாமா? இவ்வளோ வேர்ட்ஸ் பாருங்க. ட இன் டின்னு, ஸ் இன் சின்னு, ப இன் பின்னு, ட இன் டின்ட். 4 லெட்டர் வேர்ட் பாருங்க. கார்ல எல்லாம் டிண்டட் கிளாஸ் போடுவாங்க. டிண்ட், டிண்ட். ஓகேங்களா? புரியுதுங்களா எப்படி நம்ம பிளெண்ட் பண்ணி எழுதுறோம்? எஸ். 2 லெட்டர் வேர்ட் இன்னு எழுதலாம். இன்னு. ஓகேங்களா? வாட் எல்ஸ் கேன் வி ரைட்? வேற என்ன எழுதலாம்? ஸ்பின் எழுதலாமா? ஸ்ப இன் ஸ்பின். ஸ்ப ஆன் ஸ்பேன். அவரோட லைஃப் ஸ்பேன் வந்து 60 வயசு இருந்தது, 80 வயசு இருந்தது. லைஃப் ஸ்பேன், ஸ்பேன், ஸ்பின். ஓகே, புரியுதுங்களா? எஸ். எனி டவுட்? pan, pants, ant. ப்ளூரலா ஆக்கும் போது ants. இது பாருங்க எத்தனை வார்த்தை நம்மளால படிக்க முடியுது பாருங்க. எஸ். கேன் யூ see? இந்த சவுண்ட்ஸ் மட்டும் கத்துக்கிட்டு 6 சவுண்ட் மட்டும் கத்துக்கிட்டு நம்மளால எத்தனை வார்த்தைகள் எழுத முடியுது? முடியுது தானே? நாப், நாப் எழுதலாமா? ஆப். ஒரு குட்டி தூக்கத்தை நாப்னு சொல்லுவாங்க. ஆப், நாப். யாருக்காவது கூட்டி படிக்க முடியலன்னா சொல்லுங்க, நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன் எப்படி கூட்டி படிங்க. ஆப், நாப். பாஸ்ட், 4 லெட்டர் வேர்ட் பாருங்க. பாஸ்ட், பாஸ். போர்டு தெரியுதா? இங்க தெரியுது. பாஸ், பாஸ். நான் pass. I passed my exam. Pass இல்ல, pass. Okay, pass. The car passed by the road. Okay, pass. Pass, passed. Okay, so lot of words are there. நான் இப்போ நம்மளால என்ன எழுத முடியுதோ கடகடன்னு எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. நீங்க கூட இன்னும் என்ன வேர்ட்ஸ் எழுத முடியுமோ எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஒரு சின்ன வேர்ட் வால் ஆக்டிவிட்டி நான் பார்க்கலாம். ஆல் ரைட், ஐ ஜஸ்ட் ஷேர் மை ஸ்கிரீன். பாருங்க நம்ம படிச்சதே தான் இங்க. முதல்ல அந்த பிக்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இந்த பையன் என்ன பண்றான்? உட்கார ட்ரை பண்றான். சிட்டு. அப்ப நம்ம சிட்டு எங்க இருக்கோ தேடி இங்க மேட்ச் பண்ணும். இது என்ன? ஒரு குழா. குழாவை டேப்னு சொல்லுவோம். இது எறும்பு. எறும்ப ஆண்ட்னு சொல்லுவோம். இது ஒரு டப்பா. ரசகுல்லா அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருப்பீங்க. டின்னு. இது ஒரு பேனு. இது ஒரு பின்னு. அப்ப இதுல என்னெல்லாம் சவுண்டுக்கு தேவைப்படுது சிட்டுக்கு? ஸ், ஏ, ட. 3 சத்தம். எங்க இருக்கு அந்த 3 சத்தம்? வெரி குட். இதுதான் அந்த 3 சத்தம். கூட்டி படிச்சு பாருங்க. ஸ், ஏ, ட. ஸ், ஏ, சே, ட, செட். இது வந்து ட, ட. ஸ்டார்டிங் சவுண்ட் ட. டனா டேப். அப்ப இதுவும் டே தான். பட் அடுத்த சவுண்ட் என்ன வருது? ஏன்ற வவல் வருது. இங்கதான் ட, ஆ வருது. சோ இதுதான் அங்க வரும். ட, ஆப், டேப். ஓகேயா? இப்ப இது பாருங்க, இது வந்து எறும்பு. எறும்புக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஆண்ட். அப்போ ஏல இருக்கிற சத்தத்தை உள்ள வேர்டு தான் நம்ம எடுக்கணும். ஆண்ட். இதுதான் அந்த ஆண்ட். ஆண்ட். வெரி குட். இப்ப இது பாருங்க, டின். அப்ப ட், ட், ட். இது வந்து ரெண்டுமே ப்ல ஆரம்பிக்குது. அதனால இதுதான் கண்டிப்பா இருக்கும். ட, ஏ, டே, டின். அடுத்ததாக இங்க பாருங்க, pan. Pan, pan. Then we have
ப இன் பின். புரியுதுங்களா? இது எப்படி படிச்சு கூட்ட முடியுது நம்மளால? இப்ப ஆன்சர் சப்மிட் பண்றேன் பாருங்க. ஆல்ரைட். ஸோ நம்மளால எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டா பண்ண முடிஞ்சது. நம்ம இப்போ அதோட ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம் பாருங்க. ஸோ படிச்சு பாருங்க, இன்னொரு வாட்டி கூட்டி படிச்சு பாருங்க. என்ன வருது பாருங்க. இட் செட் உட்காரு, சிட் டவுன் அப்படி நம்ம சொல்லும் போது இதுதான் எழுதுவோம். அடுத்ததாக ட் ஆப் டேப் குழான்றது. இட்ஸ் உங்களுக்கு டிக்டேஷன் வேர்டு கொடுத்தாலும் நீங்க இப்படிதான் வந்து அதை வந்து ட் ஆ அப்படி சொல்றாங்க. அப்போ ட் ஆப் அப்படின்னு சொல்லி டிக்டேஷன் வேர்டு கொடுக்கும் போதும் அதுல எத்தனை ஒலி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுட்டு அதை வந்து நீங்க எழுதணும். ஓகேங்களா? அப்படியே சும்மா நீங்க வேர்டை வந்து ஒரு ஒலி எத்தனை ஒலி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அதுல. அடுத்தது பாருங்க. ஆண்ட் ஆ முதல்ல சத்தம், அடுத்தது நு சத்தம், அடுத்தது டு சத்தம், அது ஆண்ட். இங்க பாருங்க. ட இ டி ந சின்ன. அடுத்தது ப ஆ ந பேன். புரியுதுங்களா எல்லாருக்கும்? எஸ், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கு நம்ம வந்து சவுண்ட்ஸை கூட்டி படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பிளெண்டிங்னு பேர். என்னது? சவுண்ட் கூட்டி படிக்கிறது பேர் என்ன? பிளெண்டிங். ஆல் ரைட். அடுத்ததாக பாருங்க. ப இன் பின். ப ஏ பின். ஓகே, ஐ ஹோப் திஸ் ஆக்டிவிட்டி இஸ் கிளியர். அப்ப புது சவுண்டுக்கு போலாமா? இந்த 6 சவுண்ட்ஸ்க்கு யாருக்கா டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. Yes? Shall I go to the next? All right. Okay. We will go to the next. Yes. I hope all these 6 sounds are clear with you all. Any doubt, please tell me now itself so that this is the basic. இதை கரெக்டா கத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மேல போகும்போது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காது. ஏன்னா பேசிக் சவுண்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா இப்பவே நிறுத்தி என்ன கேளுங்க. ஆல் ரைட். ஸோ ஐ வில் ரப் த போர்டு. இதெல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், நோட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. ஆல் ரைட். ஆல் ரைட். ஸோ லெட் மீ ப்ரொசீட் ஃபர்தர் ஃபார் த நியூ சவுண்ட். ஸோ வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் 6 சவுண்ட்ஸ் வி லேர்ன்ட்? எஸ். இப்போ இதுல வந்து நம்ம புது சவுண்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எழுதின வேர்ட்ஸ்ல வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதலாமா? சென்டென்ஸ் கண்டிப்பா எழுதலாம் தானே? எஸ். இப்போ நான் ஒண்ணு இங்க வரைகிறேன். ஓகே, இது வந்து ஒரு தோசை எல்லாம் சுடுறோம் இல்லையா, அதுதான். இப்ப இது தமிழ்ல இது ஒரு அந்த தோசை சுடுற கடாய் அப்படின்னு நீங்க தமிழ்ல சொல்றீங்க வச்சுக்கோங்களேன். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? எப்படி? பேட் மாதிரி இருக்குல்ல பாக்குறதுக்கு, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து தோசை சுடுற கடாய். ஓகேங்களா? பார்க்க பேட் மாதிரி இருக்கும், பட் ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க சொல்லுங்க, அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? என்ன சொல்லுவீங்க? இட் இஸ் அ பேன். அது ஒரு பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? ஒரு ஒரு பேன் தானே இருக்காங்க. அப்போ எப்படி எழுதுவீங்க? இட் இஸ் அ, என்ன எழுதலாம்? பேன். ப ப ஆ. இவன் வாய் எப்படி போச்சு? ஆ மேல போச்சு. அப்போ ஏ தான் நான் எழுதுவேன். ஆ. அப்புறம் என் வாய் பேன். அப்போ என்னோட ஆக்ஷன் வந்து ஒரு பறக்கிற மாதிரி ஒரு கை இப்படி வச்சுக்கணும். ஆல்ரைட். ஸோ பாருங்க, பேன். ஸோ இது ஒரு சென்டென்ஸ். இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த ஏ வந்து இந்த இடத்துல வந்து இட் இஸ் ஆ பேன் அப்படியா படிக்கணும் நம்ம? ஏவோட சவுண்ட் மிஸ் நீங்க ஆதன்னு சொன்னீங்க, பட் இங்க மட்டும் ஏன் ஏன்னு படிக்கிறீங்க? இட் இஸ் அ பேன் ஏன்னு படிக்கிறீங்க, ஆன்னு படிக்காம ஏன் ஏன்னு படிக்கிறீங்கன்னா? ஏ எப்பவுமே சிங்கிளா வரும்போது, நான் சிங்கிளா வரும்போது ஒரு மாதிரி சொல்லுவாங்கல்ல, சிங்கிளா வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா டிஃப்ரெண்டா சவுண்ட் போடுவேன் அது மாதிரி. ஸோ அது சிங்கிளா வரும்போது இட் இஸ் அ பேன் சவுண்ட் தான் ஏ கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஏ வந்து மற்ற வவல்ஸோ இல்ல மற்ற கான்சனன்ஸோட வரும்போது அது ஆன்ற சத்தம் தான் போடும். தனியா வரும்போது அதுக்கு பேர் வந்து சைட் வேர்டு. என்னது அது? சைட் வேர்ட். அதை பார்த்தாலே நீங்க படிச்சிடணும். அதை கூட்டி படிக்க முடியாது, அதுக்கு வேற மாதிரி ஒரு சவுண்ட். இட் இஸ் அ பேன். புரியுதுங்களா? இட் இஸ் அ பேன். ரைட்.
இப்ப நான் இன்னொன்னு வேற ஏதாவது வரைகிறேங்க. இந்த ரசகுல்லா எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க இல்லையா? அது என்ன தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தகரையில செஞ்சிருப்பாங்களே, நீங்க சொல்லுங்க. இது ஒரு டின். இட் இஸ் அ டின். அப்படித்தானே சொல்லுவோம் நம்ம இத. அப்ப இதை எழுதலாமா? ஏ ஏ ட ஏட். ஸோ இதுல ரெண்டு சவுண்ட் இருக்கு. ஏட் இஸ். இஸ்ல எத்தனை சவுண்ட் இருக்கு? ஏ ஏ ஸ் எஸ். திருப்பி அ அ அ என்றது ஏ தான் எழுதணும். இட் இஸ் அ டின். ட ட வருதா? ஏ இன். ஸோ ஏ இட் இஸ் அ டின். இது ஒரு டின்னு. அது ஒரு பேனு. இட் இஸ் அ பேன். இட் இஸ் அ டின். ஓகே, நம்ம அது இதுன்னு இல்லாம இது இட் இஸ் அ. இது ஒரு டின்னு. இந்த ஒருன்னு வரும்போது தான் அப்படின்னு இருக்கும். ஓகே, புரியுதுங்களா? ரைட். இப்ப வேற என்ன வரையலாம் நம்ம? ஆஹ், வேற என்ன வரையலாம் இப்ப நம்ம? ஓகே, என்னது? எறும்பு மாதிரி தெரியுதா? ஓகே. சோ எறும்பை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஆண்ட். அப்ப எத்தனை ஒலி வருது? ஆ ம் டு. ஆண்ட். வருதா? ஒலி வருதா? மூணு ஒலி கண்டுபிடிச்சிட்டீங்களா? சோ இதை எப்படி எழுதலாம் நம்ம? இட் இஸ் ஆண்ட் எழுதுவீங்களா? ஆண்ட் எழுதுவீங்களா? இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிங்க இப்போ. இட் இஸ் எழுதுவீங்களா? ஆன் எழுதுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எழுதுவீங்க? ஆர்டிகல்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க கரெக்டா? இட் இஸ் an and. ஒரு and தான் இருக்கு இல்லையா இங்க? அப்ப நம்ம இதை தான் நம்ம இங்க செலக்ட் பண்ணுவோம். and it is an and எப்பவுமே வவல்ஸ்ல வேர்டு வவல்ல ஆரம்பிக்குதுனால and போடக்கூடாது. வவலோட சவுண்ட் இருக்கணும். வவலோட சவுண்ட் இருந்தாதான் நம்ம ஆன்ன்றது எழுதணும். ஓகேங்களா? அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆனஸ்ட். ஆனஸ்ட்ல ஹெச்ல ஆரம்பிக்குது. ஆனா இங்க வந்து ஆன் ஹானஸ்ட் மேன் தான் போடுவாங்க. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஒலி யாருது கேக்குது? இங்களது ஒலியே கேட்கல. ஹெச் வந்து அங்க சைலண்டா இருக்கு. ஆ என்ற வவலோட சவுண்ட் தான் கேட்கறதுனால தான் இங்க ஆன் போடுறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? எதனால அங்க அப்படி போட்டிருக்கோம் நம்ம? இங்க ஆன். அதனால தியானமா நீங்க இந்த வவல் சவுண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வவல் சவுண்ட் கேட்டதுனா தான் நீங்க அங்க ஆன் என்று போடணும். வவல் சவுண்ட் கேட்கலனாலும் அதனால ஓகே இங்க வந்து கான்சனன்ட்ல இருக்கு அதனால உடனே இங்க ஒரு போட்டுடலாம்னா இது தப்பு. ஓகேயா? ஏன்னா என்ன சத்தம் என்ன ஒலி வருது அங்க நம்ம கவனிக்கணும். ஆனஸ்ட். அப்ப தான் சத்தம் வருது. நம்ம ஹானஸ்ட் இங்க உச்சாரணம் பண்ணல. அது ஏன் பண்ணலன்றது நம்ம அப்புறமா சைலண்ட் வேர்ட்ஸ்ல நம்ம படிப்போம். இப்போத்துக்கு நீங்க இங்க ஏ வருமா ஆன் வருமான்ற மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. புரியுதுங்களா உங்களுக்கு எல்லோருக்கும்? ஆல் ரைட். ஷெல் ஐ கிவ் மோர் எக்ஸாம்பிள்ஸ்? இப்போ நீங்க ஒரு ரெண்டு சென்டென்ஸ் எழுதுங்க. நான் இத்தனை வார்த்தை எழுதி போட்டேன் இல்லையா? அது எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு ரெண்டு சென்டென்ஸ் எழுதுங்க. நான் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்றேன். இப்ப நான் எழுதின மாதிரி ஒரு படம் வரைஞ்சு நீங்க எழுதுங்க பார்க்கலாம். கம் ஆன், ஐ வெயிட் ஃபார் யூ. இதை எல்லாமே உங்களால கூட்டி படிக்க முடியும். இப்ப இது கூட உங்களால கூட்டி படிக்க முடியும் பாருங்க. ஏட் இஸ் இஸ் a an an and an. It is an ant. Okay, it is a ant வராது. It is an ant. Right. இப்ப அடுத்தது பாருங்க, படிங்க. இப்ப இதெல்லாம் கூட்டி படிக்க வருதா பாருங்க. எஸ். ஆல் ரைட். Shall I go to the next? போலாமா? நீங்க எழுதிட்டீங்களா சென்டென்ஸ்? கமான், நான் டைம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. சென்டென்ஸ் எழுதுங்க. இப்ப நான் ஒண்ணு வரையறேன், அதோட சென்டென்ஸ் நீங்க எழுதுங்க.
இது என்னது? அது மாதிரி தெரியுதா? இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். அது நான் வேணா காமிச்சிடுறேன் உங்களுக்கு படமே. கண்ணுக்கு தெரியுதா? ஆ, பாருங்க. இது என்னது? சீக்கிரமா எழுதுங்க பார்க்கலாம். ஆல்ரைட், சொல்லுங்க, எழுதுங்க. ஆ, வெரி குட். நீங்க எல்லோரும் இப்படி எழுதி இருப்பீங்க நான் நம்புறேன். ஏ ட ஏட் ஏஸ் எஸ் அ என்னது இது? எத்தனை ஒலி கேக்குது? ப ஏ பெண். ப ஏ பெண். அப்போ நம்ம ப ஏ ப என்ன? பெண். It is a pin. It is a pin. It it is a pin. Pin. எழுத முடியுதா? எஸ் ஆர் நோ? இப்ப நம்ம பேன் பார்த்தோம், டின்னு பார்த்தோம், ஆண்ட் பார்த்தோம், பின்னு பார்த்தோம். இப்ப என்ன, வேற என்ன எழுதலாம்? இப்ப இன்னும் லாஸ்டா ஒரே ஒரு சென்டென்ஸ் எழுதிடலாமா? நீங்க நீங்க என்ன எழுதுனீங்க? கொஞ்சம் சேட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். சேட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணீங்கன்னா நான் அதை பார்த்து குட் கரெக்டா இல்லையான்னு நான் சொல்லுவேன். கமான். நான் இன்னொன்னு ஒரு படம் வரையட்டுமா? நீங்க எல்லாரும் எழுதுறீங்களா? ஓகே, லெட்ஸ் டு இட். எங்க வரையட்டும்? இங்க வரையறேன். சோ தட் இங்க ஒரு இடம் இருக்கு, நம்ம எழுதிக்கலாம். என்னவா தெரியுது? ஓகே, பரவாயில்ல. நாட் பேட். குழா மாதிரி தெரியுது. ஓகேங்களா? சோ குழா இது கரெக்டா? குழாவை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அதை எழுதுங்க சென்டென்ஸ் இந்த மாதிரி. சோ இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸ் நீங்க எழுதலாம். ஓகேங்களா? கமா, இது சென்டென்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். இங்க ஒரு படம் வரைஞ்சிருக்கேன் இல்லையா? இப்ப இந்த செகண்ட் ஒன்னோட நீங்க எழுதுங்க பார்க்கலாம். கமா, நான் வெயிட் பண்றேன். நீங்க எல்லாரையும் எல்லாமே சவுண்ட்ஸ் போட்டு உச்சாரணம் பண்ணி கண்டிப்பா எழுத முடியும் உங்களால. கமான், ட்ரை. எஸ், எல்லாரும் எழுதி இருப்பீங்க நம்புறேன். இப்ப நான் எழுதி காமிக்கட்டுமா? ஆல்ரைட், ஷெல் ஐ ட்ரை? நீங்க எழுதி இருப்பீங்க, நான் எழுதி காமிக்கட்டுமா? ஆல்ரைட், so let me do it, right? Yes. So t it it a and t it ரெண்டு சவுண்ட். ஓகே, அடுத்தது ஏ ச. அப்போ வாபஸ் ஏ இஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஏ தனியா வரும்போது ஆவும் சொல்லாது, ஆ சொல்லாது, வெறும்னு அ. இட் இஸ் அ என்னது? டேப். குழாவை என்ன சொல்லுவாங்க? டேப். அப்ப நம்ம டேப் என்ன சொல்லுவோம்? ட் ஆ ப. மூணு ஒலி கேட்டுதா? கேட்டுதா அவங்க எல்லாருக்குமே? அதாவது ஒரு ஒரு வார்த்தையில எத்தனை சவுண்ட்ஸ் இருக்கு, அத அந்த ஒலிய பிரேக் டவுன் பண்றது தான் பேரு டீகோடுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அத? டீகோட். இப்ப நான் எழுதி போடும் போது, இப்ப இதை எழுதி போட்டேன். இத கூட்டி படிக்கிறது பேர் பிளெண்டிங். ட ஏ டி ந டின். இந்த மாதிரி நீங்க கூட்டி படிச்சீங்கன்னா அதுக்கு பேர் பிளெண்டிங். நான் டிக்டேஷன் வேர்டு இப்போ டேப்னு கொடுக்குறேன் அப்படின்னா அதுல எத்தனை ஒலி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பேர் தான் டீகோட் அப்படின்னு. என்னது அது? டீகோடுன்னு பேர். அப்ப டேப்ல எத்தனை ஒலி இருக்கு? ட் ஆ டனா என்ன? டி. ஓகே, எழுதிட்டோம். ஆ ஆ என் வாய் எப்படி போச்சு? மேல போச்சு. அப்போ ஏ சவுண்ட் தான் நான் பேசுறேன். அப்போ ஏ ஆ ஏ எழுதணும். பு பு டேப் பு. அப்போ புனா இந்த மயில், அதாவது பி பத்தி தான் நம்ம பேசுறோம். அப்போ டேப். ஓகே, சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிக்கணும், முடியும் போது ஃபுல் ஸ்டாப் போடணும். இட் இஸ் அ டேப். டேப் டேப் ப. அப்படி ப அப்படி சொல்லக்கூடாது. டேப் டேப். ஆல் ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு
ஒரு 6 சவுண்ட்ஸ் பார்த்தோம். அந்த 6 சவுண்ட்ஸ் பார்த்து ஒரு அழகா ஒரு 5 சென்டென்ஸ் கூட எழுதிட்டோம். ஆக்டிவிட்டியும் பண்ணோம் நம்ம. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். அடுத்த கிளாஸ்ல இன்னும் சவுண்ட்ஸ் பார்ப்போம், இன்னும் ஆக்ஷன்ஸ் பண்ணுவோம், நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். ஆல் ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.